பாலத்தில் ரத்தம் படிந்த நிலையில் கிடந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்த போலீசுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சாக்கு மூட்டைக்குள் நிர்வாணமாக தலை இல்லாமல் ரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணின் சடலம். சிசிடிவி மூலம் கொலையாளியை கையும் களவுமாக பிடித்த போலீஸ். இளம் பெண் கொலை செய்யப்பட்டது ஏன்? தலையை வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு இளம் பெண் மீது என்ன கோபம்? நடந்தது என்ன? ஜவஹர் பாலத்துல ரத்தம் படிஞ்ச நிலையில ஒரு சாக்கு மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சு பார்த்திருக்காங்க. அதுல நிர்வாணமா தலை இல்லாம ஒரு இளம் பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. இந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ் இளம் பெண்ணை கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல இளைஞர் ஒருத்தர் பைக்ல ஒரு சாக்கு மூட்டையை எடுத்துட்டு வந்து பாலத்துல தூக்கி வீசிட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவியில பதிவாகி இருந்த பைக் நம்பரை வச்சு போலீஸ் அந்த இளைஞர் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுல அவர் சஞ்சய் பிளேஸ் பகுதியைச் சேர்ந்த வினய் சிங்குன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நேரா அவரோட வீட்டுக்கு போன போலீஸ் வினய் சிங்க கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஞ்சய் பிளேஸ் பகுதியைச் சேர்ந்த மின்கி ஒரு பிரைவேட் கம்பெனியில HR வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களும் இதே கம்பெனியில வேலை பார்த்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வினய் சிங்கும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட காதல் விஷயம் 2 பேரோட வீட்டுக்கும் தெரியும். நல்லா போய்கிட்டு இருந்த இவங்களோட லவ்ல திடீர்னு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால வினய் கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்ட மின்கி அவரோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி இருக்காங்க. அடுத்து மின்கி வேற ஒரு இளைஞர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதனால கடும் கோபமான வினய் மின்கி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. எதுக்கு என்னோட போன் நம்பரை பிளாக் பண்ண? என்னைய கழட்டி விட்டுட்டு எதுக்கு இன்னொருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்குன்னு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு மின்கி, நீ என் கிட்ட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, உன் கூட என்னால நிம்மதியா வாழ முடியல, அதனாலதான் நான் அவன் கூட பேசி பழக ஆரம்பிச்சேன். தயவு செஞ்சு நீ என் கிட்ட இனிமே பேச ட்ரை பண்ணாத, என் லைஃப்ல இருந்து விலகிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால அந்த பெண் மேல கடும் கோபத்தில் இருந்த வினய் தனக்கு கிடைக்காத மின்கி வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சாயங்கால நேரத்துல அலுவலகத்துல யாருமே இல்ல. எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப மின்கியோட அறைக்கு போன காதலன் தன்னை மறுபடியும் காதலிக்கும்படி பேசி இருக்காரு. அப்ப 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால கடும் கோபமான வினய் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மின்கிய கை, கால், முகம்னு எல்லா இடங்களையும் குத்தி கொண்டு இருக்கான். அடுத்து அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மின்கியோட தலையை துண்டா வெட்டி எடுத்த வினய் அத ஒரு பைக்குள்ளையும் சடலத்தை சாக்கு மூட்டையிலையும் வச்சு கட்டி இருக்கான். அடுத்து அந்த சாக்கு மூட்டைய பைக்ல வச்சு எடுத்துட்டு போய் தலைய ஒரு காட்டு பகுதியில வீசிட்டு சடலத்தை யமுனை ஆத்துல வீச திட்டம் போட்டிருக்கான். அதுக்காக ஜவஹர் பாலம் வழியா போய்கிட்டு இருந்தான். ஆனா அங்க பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்ததால வினய் சாக்கு மூட்டைய பாலத்திலேயே போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். மின்கியோட பெற்றோர் மகளை காணோம்னு பல இடங்கள்ல தேடிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. விசாரணையில சிசிடிவி காட்சி மூலமா வினய் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வீட்ல பதுங்கியிருந்த அவனை சுத்தி வளைச்சு பிடிச்சு சிறையில அடைச்சிட்டாங்க.